ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் வெளிநாடு பயணம் முடிந்து திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து முதலீடுகளை ஈர்த்தது குறித்து சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, மன நிறைவோடு திரும்பியிருக்கிறேன். வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. 17,613 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். மொத்தமாக 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன என்றார். இந்த பயணத்திற்காக சிறப்பாக ஒருங்கிணைத்த தொழில்துறை அமைச்சர் மற்றும் உறுதுணையாக இருந்த அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகத்தான் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகள் பழமையான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்தது பெருமை எனவும், முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சராக மட்டுமல்லாமல் திராவிட இயக்க தலைவராக, பெரியாரின் பேரனாக, தமிழனாக இந்த பயணம் எல்லா வகையிலும் மறக்க முடியாததாக அமைந்துள்ளது. சிலரால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் முதல்வர் அவர்கள் சிலரை விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம், உள்கட்டமைப்பு, சலுகைகள், வெளிப்படையான அரசு நிர்வாகம் இப்படியான தகவல்களை முதலமைச்சராக நானே எடுத்து சொல்கிறேன். வெளிநாட்டு பயணங்கள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செய்து வருகிறேன். மௌன புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு எவ்வளவு புறக்கணித்தாலும் அதையும் மீறி முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம் என்றார்.